மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று நடைபெற்ற 2025க்கான 10ஆம் வகுப்பு பொது தேர்வு தமிழுக்கான வினா விடைகளை நாம் பார்க்க போகின்றோம். அதாவது 2025ஆம் ஆண்டு இன்று நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் விடைகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். பகுதி 1 மதிப்பெண் 15. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். கொடுக்கப்பட்ட 4 மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதவும். 1. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. விடை ஆ. இன்மையிலும் விருந்து. 2. தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க. பொது வாழ்வில் டேஷ் கூடாது, டேஷில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. இதற்கான விடை நடித்தல் நடிப்பு. ஆப்ஷன் இ. நடித்தல் நடிப்பு. 3. வாய்மையே மழை நீராகி. இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். இ. உருவகம். 4. வெண்பா டேஷ் ஓசை உடையது. ஆ. செப்பல் ஓசை உடையது. 5. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். இ. வலிமையை நிலைநாட்டல். 6. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். விடை இ. சருகும் சண்டும். 7. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார். ஆ. கருணையன் எலிசபெத்துக்காக. 8. வீசுதென்றல் தொகையின் வகையை தேர்க. விடை ஆ. வினைத்தொகை. 9. பின்வருவனவற்றுள் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. ஆப்ஷன் இ. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. 10. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. ஆ. பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். 11. பொருத்தமானதை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. விருந்தும் மருந்தும் 3 நாள். விடை இ. 3 நாள். அடுத்து பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு, அதாவது 12, 13, 14, 15 வினாக்களுக்கு விடை தருக. விசும்பில் ஊழை ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க. விடை ஆ. பரிபாடல். 13. பாடலில் இடம்பெற்றுள்ள அடிமோனையை தேர்க. விடை ஆ. உரு அறி உந்துவழி. 14. ஊழ் ஊழ் இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க. விடை இ. அடுக்கு தொடர். 15. பாடலின் ஆசிரியரை தேர்க. விடை இ. கீரந்தையார். அடுத்தது பகுதி 2 மதிப்பெண்கள் 18. எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். 21வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கவும். 16. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள். பாருங்கள், அமருங்கள், நீர் பருகுங்கள், நலமா. 17. விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்கவும். ஆ. புதிய படைப்புகள் உருவாக மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இதற்கான விடை, அதாவது இதற்கான கேள்வி, புதிய படைப்புகள் உருவாக எது உதவுகிறது? ஆ. உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன். இதற்கான விடை, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? இந்த மாதிரி எழுதியிருந்தா நீங்க கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னு அர்த்தம். 18. பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமணர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? பாசவர் வெற்றிலை விற்பவர். வாசவர் பல வகையான நறுமண பொருட்கள் விற்பவர். பல்நின விளைஞர் இறைச்சி விற்பவர். உமணர் உப்பு விற்பவர். 19. நச்சப்படாதவன் செல்வம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. நச்சப்படாதவன் பிறரால் விரும்பப்படாதவன். 20. குறிப்பு வரைக. அவயம். 21. பொருள் என முடியும் திருக்குறளை எழுதுக. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். பிரிவு 2 குறிப்பு. எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். இதுவும் 2 மதிப்பெண்கள் வினாக்கள் தான். 22. இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின் விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இது அறியா வினா.
அடுத்தது சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? இது ஐய வினா. 23 வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு இந்த இவ்வளவுக்கு பதிலாக உண்டவர். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். இப்போ படித்தார் அப்படிங்கிறது நம்ம படித்தவர் அப்படின்னு மாற்றணும். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர், போட்டித் தேர்வில் வென்றார். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். கிளர்ந்த. கிளர் கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. கிளர் பகுதி. இத்து சந்தி. இந்தானது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. பெயரச்ச விகுதி. இதில் இந்த பிரித்தல் மட்டும் எழுதியிருந்தா 1 மார்க்கு, இதையும் சேர்த்து எழுதியிருந்தா 2 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து 25 கலை சொற்கள் தருக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர், பண்பாட்டு இலக்கியம், எம்பளம் சின்னம். குறிப்பு செவிமாற்று திறனாளர்களுக்கான மாற்று வினா. பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக. மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். 26 மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைக்க. கண்ணும் கருத்தும். நான் கண்ணும் கருத்துமாக படிப்பேன். அள்ளி இறைத்தல். பணத்தை அள்ளி இறைத்தல் கூடாது. 27 தீவக அணியின் வகைகள் யாவை? தீவக அணி 3 வகைப்படும். ஒன்று முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். 28 புதிர்களுக்கு பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுக. நாலெழுத்தில் கண் சிமிட்டும், கடை 2இல் நீந்திச் செல்லும், விண்மீன். ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம், காடு. அடுத்து பகுதி 3 மதிப்பெண்கள் 18. பிரிவு 1 குறிப்பு எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும். இது சிறு வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்கள். 29 மனிதர்களின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின் மென்பொருள். மனிதனைப் போலவே பேச, எழுத, சிந்திக்க இத்தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் மனிதகுலத்துக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி அறிவியல் இதழ் 1க்கு எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுக. அடுத்தது 30 உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள், நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணமுண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் என்று கூறினார். இதுல இருந்து நம்ம இந்த 3 கேள்விகளுக்கான விடை எடுத்து எழுதணும். சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை சிலம்பு செல்வர் மாப்போசி. தமிழினத்தின் பொது சொத்து எது? தமிழினத்தின் பொது சொத்து சிலப்பதிகாரம். பத்தியில் இடம்பெறும் 2 நூல்களின் பெயர்களை எழுதுக. விடை திருக்குறள், கம்பராமாயணம். அடுத்து 31 சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. சோலை பூங்கா காற்று நான் இயற்கையானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியும், மின்விசிறி காற்று நான் செயற்கையானவன் என்று சொல்ற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி சோலை பூங்கா காற்று நான் சுதந்திரமானவன், மின்விசிறி காற்று நான் ஒரு கூண்டுக்குள் அடைபட்டு இருக்கின்றேன். இந்த மாதிரி 2 உரையாடுவது போல இந்த பதில் அமையும். அடுத்து பிரிவு 2 எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். வினா எண் 34க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். அதாவது செய்யுள் பகுதியிலிருந்து 3 கேள்விகள் கொடுத்து அதில் 2 கேள்விகளுக்கு கட்டாயமாக பதில் அளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதில் 1 கேள்வி பதில், இன்னொன்று மனப்பாடம். செய்யுள் பகுதி. செய்யுள் 32 மாளாத காதல் நோயாளன் போல் எனும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. அடுத்து 33 வாளி தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை இச்சொற்களை தொடர்பு படுத்தி ஒரு பத்தி அமைக்க. அதாவது இது இடையராது அறப்பணி செய்தலை குறிக்கிறது. வாளி தண்ணீர் மற்றும்
கந்தை துணி கொண்டு இடத்தை சுத்தம் செய்கிறார். அடுத்து சாயக்குவளை மற்றும் கட்டை தூரிகை கொண்டு சுவற்றுக்கு வண்ணம் அடிக்கிறார். இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து 34 அடி பிறழாமல் எழுதுக. அதாவது மனப்பாட பகுதி. வெய்யோனொளி என தொடங்கும் கம்பராமாயண பாடல். வெய்யோனொளி தன் மேனியின் விரி சோதியில் மறைய பொய்யோவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனால் மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா வளகுடையான். அது அல்லது அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி. இது வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரிவு 3 குறிப்பு எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும். இது இலக்கண பகுதி. 35 அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான். அப்போர் நிகழ்வை புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் இலக்கணத்தின் வழி விளக்குக. அடுத்தது 36 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி. அடுத்து 37 நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். இக்குறட்பாவினை அலகிட்டு வாய்ப்பாடு காண்க. இதுல சீர் அசை வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3ஆ பிரிச்சிருப்போம். இதுல 7 சீர்களையும் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் இதை வரிசை எழுதியிருப்போம். எழுதிட்டு அசை இதுல இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருப்போம். நேர் நிறை கூவிளம் நாடி நேர் நேர் தேமா முறை செய்யா நிறை நேர் நேர் புளிமாங்காய் மன்னவன். அப்ப நேர் நிறை கூவிளம் நாள் தோறும் நேர் நிறை கூவிளம் நாடு நேர் நேர் தேமா கெடும் நிறை மலர். குறள் மலர் என்ற வாய்ப்பாட்டால் நிறைவுற்றது. அடுத்த பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? பகலிலே இளைப்பாரி செல்லுங்கள் இரவிலே சேர்ந்து தங்குங்கள் சிவந்த மலரை தலையில் சூடிக்கொள்ளுங்கள் மூங்கில் காடு வழியாக நீங்கள் பயணம் செய்யுங்கள். அடுத்ததா நன்னன் என்ற மன்னனின் சொந்தக்காரர்கள் என்று கூறிக்கொள்ளுங்கள் அப்போது அவர்கள் உங்களை இன்முகத்தோடு வரவேற்பார்கள். நெய்யிலே வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணை சோற்றையும் உங்களுக்கு உணவாக வழங்குவார்கள். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அல்லது வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குறள் வழி விளக்குக. இதுவும் நீங்க உங்க குறள்ல படிச்சிருப்பீங்க. அந்த பொருளை நீங்க எழுதியிருக்கலாம். அடுத்து 39 நீங்கள் பல்பொருள் அங்காடி ஒன்றில் வாங்கிய உணவுப் பொருள் குறிப்பிட்ட தேதியை தாண்டி கெடுநாள் முடிந்ததாக இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு முறையிட்டு கடிதம் எழுதுக. அதாவது அனுப்புனர் அது நீங்க ஆ ஆ ஆ இ இ இ உ உ உ அந்த மாதிரி எழுதியிருக்கலாம். பெறுநர் உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள். உணவு பாதுகாப்பு ஆணையர் அலுவலகம் சென்னை மதுரை அப்படி ஏதாவது ஒரு ஊர் போட்டுக்கலாம். அடுத்து ஐயா பொருள் காலாவதியான உணவுப் பொருள் குறித்து முறையிடுதல் சார்பு அப்படின்னு எழுதியிருக்கலாம். அடுத்தது நீங்கள் உள்ளாடி இந்த மாதிரி கொஞ்சம் எழுதியிருக்கலாம். நான் ஒரு அங்காடியில் உணவு வாங்கினேன் அதன் தேதி முடிவடைந்ததாக இருந்தது. அதனை உட்கொண்ட பிறகு எங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதனால் அந்த பல்பொருள் அங்காடியை நீங்கள் தர பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறுவதாக அமையும். அடுத்ததாக முடிந்த பின்னர் இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள அப்படின்னு உங்கள் பேர் எழுதலை அப்படின்னா ஆ ஆ ஆ எழுதினாலும் போதும். அடுத்து அதே நேருக்கு இந்த பக்கம் இடம் நாள் இடம்ங்கிற இடத்துல நீங்கள் ஊ ஊ ஊ எழுதினாலும் போதும். அடுத்து நாள் இன்னைக்குள்ள தேதி. அடுத்து உரைமேல் முகவரி பெறுநர் அட்ரஸ் ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் உணவு பாதுகாப்பு அலுவலகம் சென்னை இது எழுதியிருந்தா உங்களுக்கு 5 மார்க். இதில் நீங்கள் அனுப்புனர் அது மட்டும் எழுதியிருந்தா 1 மார்க் ஒரு அரை மார்க் கிடைக்கும். அனுப்புனருக்கு அரை மார்க்கு பெறுநருக்கு அரை மார்க்கு ஐயா அடுத்து பொருள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் மார்க் கிடைக்கும். இதில் நீங்கள் ஓரளவுக்கு சுமாராக எழுதியிருந்தா கூட உங்களுக்கு 3.5 மார்க் கிடைச்சிரும். அல்லது கலைத்திருவிழாவில் மாநில அளவில் நடைபெற்ற நடன போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனை பாராட்டி கடிதம் எழுதுக. இது உறவு முறை கடிதம். இதுக்கு நீங்கள் அனுப்புனர் பெறுநர்லாம் எழுத வேண்டாம். வலது பக்கம் தொடக்கத்தில் இடம் அப்புறம் நாள் அடுத்து அன்புள்ள நண்பா நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு எழுதி
மாநில அளவில் நீ நடன போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்றதை செய்தித்தாளில் அறிந்தேன். வெற்றிகள் தொடரட்டும் நண்பா. இந்த மாதிரி எழுதிட்டு இப்படிக்கு உன் அன்பு நண்பன் அப்படின்னு உங்கள் பேர், அப்புறம் உரைமேல் முகவரி, அதில் உங்கள் நண்பனுடைய முகவரியை நீங்கள் எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதியிருந்தாலும் உங்களுக்கு. அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது 5 மதிப்பெண்கள். இது இந்த படத்தை பார்த்து, அதாவது ஒரு மனிதனை செல்பேசி, அதாவது திறன்பேசி எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்துள்ளது என்பதை பற்றி நீங்கள் ஒரு 8 வரிகளில் கவிதையாக வடித்திருக்கலாம். அல்லது கண்ணை கவர்ந்தது, கற்பனை எல்லை தாண்டியது, இதோ காட்சி சொன்ன செய்தி, இயற்கை நேசித்து இன்பமுடன் வாழு, செயற்கை நேசித்து அதற்கு அடிமையாகி விடாதே, செல்பேசியை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை தொலைக்காதே. இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். அல்லது ஏடெடுத்தேன் கவி ஒன்று எழுத, என்னை எழுதென்று சொன்னது இந்த காட்சி, அர்த்தமுள்ள காட்சி, அலைபேசி என்னை எழுது என்று சொன்னது, என்னால் விளைந்த தீமைகளை பட்டியலிடு என்றது, நானும் எழுதினேன். அலைபேசி நன்மையும் செய்யும், அதே நேரத்தில் மனிதனை அடிமைப்படுத்தவும் செய்யும் என்று. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொந்த நடையில் கூட எழுதலாம். எழுதியிருந்தால் மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து 41, எண் 20, பாரதிதாசன் நகர், விழுப்புரம் மாவட்டத்தில் வசிக்கும் கலைச்செல்வியின் மகள் கவிதா விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினராக சேர விரும்புகிறார். தேர்வர் தன்னை கவிதாவாக எண்ணி கொடுக்கப்பட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் படிவத்தை நிரப்புக. அதாவது உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் 4 படிவங்கள் வரிசையாக முதலாவதாக இருக்கும். அதில் 3வது படிவம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் படிவம். அந்த படிவத்தில் நீங்கள் கவிதா என்பவர் பெயர், பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கலைச்செல்வி, அப்புறம் வீட்டு முகவரி எண் 20 பாரதிதாசன் நகர் விழுப்புரம். இந்த மாதிரி நீங்கள் எழுதியிருக்கலாம். எழுதி நீங்கள் ஏதாவது ஒரு விளையாட்டு அந்த மாதிரி நீங்கள் எழுதி இறுதியாக கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல கவிதா அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிருக்கணும். இது இவ்வளோ எழுதியிருந்தால் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அடுத்தது 42 ஆ, இன்சொற்களை பேசுவதனால் ஏற்படும் நன்மைகள் 5 எழுதுக. இன்சொற்கள் பேசுவதால் நன்மை பெருகும், அறம் வளரும், தீமை குறையும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்லதே நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் எழுதினா போதும். அல்லது மொழிபெயர்க்க, எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் ஃபர்காட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். டுமாரோ இஸ் ஆஃபன் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த வீக், ஸ்பானிஷ் ப்ராவர்ப். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இதில் கடைசி உள்ளது நீங்கள் முதல் இயலில் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் புத்தகத்தில் ஏற்கனவே இருக்குது, நீங்கள் இது படிச்சிருப்பீங்க. இது எழுதியிருந்தால் ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க் வச்சு 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து குறிப்பு, செவிமாற்று திறனாளர்களுக்கான மாற்று வினா. இது செவிமாற்று திறனாளர்கள் மட்டும் எழுதக்கூடியது, மற்ற பிள்ளைங்க இதை எழுத தேவையில்லை. இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. மேற்கு என்பது குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன் என்று காற்று பேசியது. இப்போ வினாக்கள். மேற்கிலிருந்து வீசும் காற்று யாது? மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை. ஊதை காற்று என்று அழைக்கப்படுவது எது? ஊதை காற்று என்று அழைக்கப்படுவது வடக்கே இருந்து வீசும் வாடை காற்று. மேற்கே என்பதன் மற்றொரு பெயர் யாது? மேற்கு என்பது குடக்கு. வாடை என்பது எத்திசையை குறிக்கிறது. வாடை என்பது வடக்கு என்ற திசையை குறிக்கிறது. இப்பகுதிக்கு ஏற்ற தலைப்பு காற்று அப்படின்னு எழுதிக்கலாம். அல்லது கேட்கிறதா என் குரல் அந்த பாடத்தில் உள்ளனால அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த பகுதி 5, 8 மதிப்பெண்கள். அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடையளிக்கவும். 43 ஆ, போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் விவரித்து எழுதுக. இந்த பாடம் இந்த வருஷம் உங்களுக்கு புதுசாக கொடுக்கப்பட்ட பாடம். இதற்கு பதிலாக போன வருஷம் நிகழ்கலை அப்படிங்கிற பாடம் இருந்தது. அதுக்கு பதிலாக இந்த வருஷம்
பன்முக கலைஞர் அப்படிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ நீங்கள் முதல்ல குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை, அப்புறம் இந்த எல்லா தலைப்புகளையும் ஒன்றுக்கு கீழே ஒன்றாவது எழுதி கடைசி முடிவுரைன்னு எழுதியிருக்கலாம். இவ்வளோ எழுதியிருந்தா 1 மார்க்கு. அடுத்து முன்னுரை அப்படின்னு சொல்லி போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று காண்போம் அப்படின்னு எழுதியிருந்தா கூட 1 மார்க் கிடைக்கும். அடுத்து ஒவ்வொரு தலைப்புகளையும் போட்டு உங்களுக்கு தெரிந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருக்கலாம். அடுத்து கடைசியாக முடிவுரைன்னு போட்டு இந்த தலைப்புகளெல்லாம் எழுதி ஆகியவற்றை இக்கட்டுரையில் கண்டோம் அப்படின்னு முடிச்சிங்கன்னா குறைந்தது 4 மதிப்பெண்களாவது இதில் கிடைக்கும். முழுமையாக நீங்கள் படித்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 8 மதிப்பெண்கள் கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அல்லது தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. இது வந்து இயல் 1 நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து 44 கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரிக்கவும். உங்களின் கருத்துக்களை விவரிக்கவும், அதாவது புதிய நம்பிக்கை அப்படிங்கிற அந்த துணை பாடத்தில் உள்ள கேள்விதான் இது. இதற்கான பதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது, அல்லது கடின உழைப்பாளர், சிறப்பு மிக்கவர், போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்கள் கருதுகின்ற பெண்கள் தொடர்பான செய்திகளை விவரித்து எழுதுக. இது அந்த மங்கையராய் பிறப்பதற்கே அதிலிருந்து கூட நீங்கள் யாரையாவது ஒருத்தரை வச்சு எழுதியிருக்கலாம். அல்லது சாதனை பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாரையாவது ஒருத்தரை வச்சு நீங்கள் இந்த கட்டுரையை வந்து எழுதியிருக்கலாம். கடைசியாக 45 குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் சென்று வந்த பொருட்காட்சியை பற்றி கட்டுரை எழுதுக. முன்னுரை, நுழைவாயில், புத்தக வேளாண்மை, கேளிக்கை, போக்குவரத்து அரங்குகள், பொழுதுபோக்கு அமைவிடங்கள், உணவு கூடங்கள், முடிவுரை. இது வந்து இது வந்து அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வு, அதை பற்றி இதில் நீங்கள் கட்டுரை எழுதியிருக்கலாம். குறிப்புகளை பயன்படுத்தி விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. முன்னுரை, பிறப்பு, கல்வி, விண்வெளி ஆர்வம், சாதனைகள், முடிவுரை. இதை பற்றியும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, உங்கள் புத்தகத்தில் உள்ள கட்டுரை தான் இது. ஆகவே மாணவ செல்வங்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.